வணக்கம். ஆகாஷவாணி. மாநில செய்திகள் வாசிப்பவர் புனிதராஜ். தலைப்புச் செய்திகள். ஒலிம்பிக் போட்டிகளை 2036ஆம் ஆண்டு நம் நாட்டில் நடத்துவதற்கான கட்டமைப்பு மேம்பாட்டு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார். உலகளாவிய பாதுகாப்பு உற்பத்தி மையமாக இந்தியாவை உருவாக்க அரசு உறுதிபூண்டிருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் கடனா நதி அணையில் இருந்து கார் சாகுபடிக்காக இன்று தண்ணீர் திறக்கப்பட்டது. கள்ளச்சாராயம் தொடர்பான முறைகேடுகளை ஒழிக்க தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். விம்பிள்டன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் இரண்டாவது சுற்றில் ரோஹன் போபண்ணா எப்டன் இணை இன்று களமிறங்குகிறது. இனி விரிவான செய்திகள். பாரிஸில் வரும் 26ஆம் தேதி தொடங்க உள்ள ஒலிம்பிக் போட்டியில் இந்திய விளையாட்டு வீரர்கள் பல வெற்றிகளை குவித்து இந்தியாவிற்கு பெருமை சேர்ப்பார்கள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்க உள்ள இந்திய விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுடன் காணொலி மூலம் இன்று கலந்துரையாடிய பிரதமர் வீரர்களின் இலக்கு வெற்றியாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இந்த இலக்கை எட்ட தடையாக உள்ள குறைகளையும் புகார்களையும் புறம் தள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். விளையாட்டு வீரர்களுக்கு பயிற்சியும் நிலைத்தன்மையும் முறையான தூக்கமும் அவசியம் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தத்தம் திறமைகளில் முழு நம்பிக்கை வைத்து பயிற்சிகளை மேற்கொள்ள பிரதமர் அறிவுறுத்தியுள்ளார். ஆக்கப்பூர்வமான மனநிலையும் தொலைநோக்கு பார்வையும் வெற்றிக்கு அவசியம் என்றும் அவர் எடுத்துரைத்தார். விளையாட்டு வீரர்கள் தங்களது பழைய சாதனைகளை தகர்த்து புதிய சாதனைகளை படைக்க பிரதமர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பாரிஸில் உள்ள இந்திய வம்சாவளியினர் இந்திய தடகள வீரர் வீராங்கனைகளை எளிதில் தொடர்பு கொள்ளும் வகையில் மத்திய அரசு புதிய முயற்சிகளை மேற்கொண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். 2036ஆம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டிகளை இந்தியா நடத்துவதற்கான கட்டமைப்பு மேம்பாடு உள்ளிட்ட அனைத்து வசதிகளையும் இந்தியா மேற்கொண்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் விளையாட்டு வீரர்களின் வாழ்க்கை வரலாறும் வெற்றியும் 140 கோடி இந்தியர்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தும் என்று கூறியுள்ளார். உலகளாவிய பாதுகாப்பு உற்பத்தி மையமாக இந்தியாவை மேம்படுத்துவதற்கான சாதகமான நடவடிக்கைகளை உருவாக்க அரசு உறுதிபூண்டிருப்பதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியிருக்கிறார். நாட்டின் ராணுவ உற்பத்தி சென்ற நிதியாண்டில் 1,26,887 கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரித்துள்ளதை தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள அமைச்சர் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இந்தியாவில் தயாரிப்போம் திட்டம் ஆண்டுதோறும் புதிய சாதனைகளை படைத்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்பு தொடர்பான பொதுத்துறை நிறுவனங்கள் உட்பட உற்பத்தி சார்ந்த பிரிவுகளையும் தனியார் தொழிற்சாலைகளையும் அமைச்சர் பாராட்டியுள்ளார். பாதுகாப்பு உற்பத்தி வளர்ச்சி அதிகரித்திருப்பதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்திருக்கிறார். இந்த வளர்ச்சி உத்வேகம் அளிப்பதாக தமது சமூக வலைதளத்தில் பிரதமர் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். மகப்பேறின் போது தாய் சேய் உயிரை காப்பதில் உலகளாவிய சராசரியை விட இந்தியா பெரும் முன்னேற்றத்தை எட்டியிருப்பதாக மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். ஜெனீவாவில் தாய் சேய் நலவாரிய கூட்டத்தில் காணொலி மூலம் உரையாற்றிய அமைச்சர் பெண்கள், குழந்தைகள் மற்றும் வளர் இளம் பருவத்தினரை காக்க இந்த வாரியம் மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகளை பாராட்டினார். உலகின் தென்னாடுகள் மற்றும் வடநாடுகள் இடையே சமச்சீரான வளர்ச்சியை உருவாக்க இந்தியாவின் பங்களிப்பை அவர் சுட்டிக்காட்டினார். இந்த வாரியத்தின் பங்களிப்பு நாடு என்ற முறையில் பாலின சமத்துவம், இளைஞர் பங்களிப்பு, மகளிர், குழந்தைகள் நலத்தை முன்னெடுத்துச் செல்வதில் இந்தியா அர்ப்பணிப்புடன் செயலாற்றுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். விரிவான சுகாதார திட்டங்களால் நீடித்த வளர்ச்சிக்கான இலக்குகளை நிர்ணயிக்கப்பட்ட காலத்திற்குள் இந்தியா எட்டும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார். பிரிட்டன் நாடாளுமன்ற தேர்தலில் தொழிலாளர் கட்சி 326 இடங்களுக்கு மேல் வெற்றி பெற்று அறுதி பெரும்பான்மை பெற்றுள்ள நிலையில் அக்கட்சியின் கியர் ஸ்டார்மர் புதிய பிரதமராக பதவியேற்க உள்ளார். இந்த தேர்தலில் பிரதமர் ரிஷி சுனக் தலைமையிலான கன்சர்வேட்டிவ் கட்சி தோல்வியை தழுவியுள்ளது. இதனையடுத்து 10 ஆண்டுகளுக்கு பின்னர் மீண்டும் தொழிலாளர் கட்சி ஆட்சி அமைக்க உள்ளது. கடைசியாக கிடைத்த தகவலின்படி மொத்தமுள்ள 650 இடங்களில் 410 இடங்களை தொழிலாளர் கட்சி கைப்பற்றியுள்ளது. மாற்றத்திற்காக மக்கள் வாக்களித்திருப்பதாகவும் அந்த மாற்றம் தற்போது தொடங்க இருப்பதாகவும் பிரதமராக பதவியேற்க உள்ள கியர் ஸ்டார்மர் தெரிவித்துள்ளார். தோல்விக்கு பொறுப்பேற்பதாக பிரிட்டன் பிரதமர் ரிஷி சுனக் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் கீழச்சேரி அரசு உதவி பெறும் பள்ளியில் பள்ளி மாணாக்கருக்கான காலை உணவு விரிவாக்க திட்டத்தை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வரும் 15ஆம் தேதி தொடங்கி வைக்கிறார். ஊரக பகுதிகளில் இயங்கி வரும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலும் 2,20,000 குழந்தைகள் பயன்பெறும் வகையில் 600 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இத்திட்டம் விரிவாக்கம் செய்யப்படுகிறது. திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் அருகே கோட்ட கச்சேரியில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சிறுவனின் குடும்பத்திற்கு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியில் இருந்து 2 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்க முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயம், மெத்தனால் பதுக்கல் போன்ற முறைகேடுகளை ஒழிக்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து வருவதாக குற்றம் சாட்டினார். உள்ளாட்சி அமைப்புகளில் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். கர்நாடக மாநிலத்தில் உள்ள அணைகள் நிரம்பி வருவதால் காவிரியில் தண்ணீர் திறக்க தமிழக அரசு உரிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வழக்கமாக ஜூன் 12ஆம் தேதி திறக்கப்பட வேண்டிய மேட்டூர் அணை இதுவரை திறக்கப்படாததால் காவிரி பாசன மாவட்டங்களில் சாகுபடி வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்ட வட்டங்களில் மத்திய அரசின் சம்பூர்ணதா விழிப்புணர்வு பிரச்சார இயக்கம் இன்று நடைபெறுகிறது. இதன்படி அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம், ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை, ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி, விருதுநகர் மாவட்டம் திருச்சுழியில் இந்த இயக்கம் இன்று தொடங்கப்படுகிறது. திருச்சுழி வட்டாரத்தைச் சேர்ந்த ஊராட்சி தலைவர்களுக்கான திட திரவ கழிவு மேலாண்மை திட்டத்தை சிறப்பாக முன்னெடுத்துச் செல்வது குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஜெயசீலன் தலைமையில் சிறப்பு பயிற்சி முகாம் இன்று நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் கேவி குப்பத்தில் சம்பூர்ணதா அபியான் திட்டம் இன்று மாலை தொடங்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அனைத்து பகுதி மக்களுக்கும் அனைத்து திட்டங்களும் கிடைக்கும் வகையில் மத்திய அரசின் சம்பூர்ணதா அபியான் திட்ட விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்று வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே கேவிக்குப்பம் பகுதியில் துவக்கப்படுகிறது. வரும் செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தின் கீழ் சுகாதாரத்துறை, ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம், வேளாண்மை துறை, மகளிர் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் சார்பில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் மக்களுக்கான திட்டங்களை மக்களுக்கு கிடைக்கும் வகையில் அதற்கான மேம்பாட்டு பணிகளை முன்னெடுத்துச் செல்வதை இலக்காக கொண்டு இந்த விழிப்புணர்வு முகாம் நடத்தப்படுகிறது. வேலூரில் இருந்து மோகன். தென்காசி மாவட்டம் கடனா நதி நீர்த்தேக்கத்திலிருந்து கார்ப்பருவ சாகுபடிக்காக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு கமல் கிஷோர் இன்று தண்ணீர் திறந்து வைத்தார். இதன் மூலம் அரசபத்துக்கால், ஆழ்வார்குறிச்சி, ஆம்பூர், காக்கநல்லூர்கால் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள 3787 ஏக்கர் நிலங்கள் நேரடியாக பாசன வசதி பெறும். இதேபோல் கிருஷ்ணகிரி அணையிலிருந்து முதல் போக பாசனத்திற்காக இன்று முதல் 130 நாட்களுக்கு தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள கிருஷ்ணகிரி நீர்த்தேக்க அணையிலிருந்து முதல் போக பாசனத்திற்காக இன்று மாவட்ட ஆட்சியர் திருமதி சரையு மதகுகளை திறந்துவிட்டார். வலது மற்றும் இடதுபுற கால்வாயின் வழியாக வினாடிக்கு 151 கனஅடி தண்ணீர் வீதம் தொடர்ந்து 130 நாட்களுக்கு தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. பெரியமுத்தூர், சுண்டேகுப்பம், கால்வேலி உள்ளிட்ட 16 ஊராட்சிகளை சேர்ந்த 9100 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறுகின்றது. கிருஷ்ணகிரியிலிருந்து சி ராஜா. நெல்லை மாவட்டம் மாஞ்சோலை பகுதிக்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு இன்று முதல் அனுமதி வழங்கப்படுகிறது. இது குறித்து எமது செய்தியாளர். தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து வந்த நிலையில் மாஞ்சோலை பகுதியில் கடந்த வாரம் கனமழை பெய்து வந்தது. சுமார் 100 மில்லிமீட்டருக்கு மேலாக மழை பதிவாகி உள்ளது. கனமழையின் காரணமாக கடந்த 28ஆம் தேதி முதல் மாஞ்சோலை செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டது. இந்த நிலையில் தற்போது மழை குறைந்துள்ளதால் இன்று முதல் மாஞ்சோலைக்கு சுற்றுலா செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு வனத்துறையினர் அனுமதி வழங்கியுள்ளனர். மேலும் 10 வாகனங்களுக்கு மட்டும் முன்னுரிமை அடிப்படையில் அனுமதி அளிக்கப்படுகிறது என களக்காடு முள்ளந்தரை புலிகள் காப்பக துணை இயக்குநர் இளையராஜா தெரிவித்துள்ளார். நெல்லையிலிருந்து திருமலைக்குமார். தமிழகத்தில் தூய்மை பணியாளர்களுக்கு உரிய ஊதியம் வழங்காத 48 ஒப்பந்த நிறுவனங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தேசிய துப்புரவு ஆணைய தலைவர் திரு வெங்கடேசன் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் காலப்பன்பட்டி கிராமத்தில் குழந்தை நேய பள்ளி உள்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 29 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியின் கூடுதல் வகுப்பறை கட்டடத்தை ஆட்சித்தலைவர் திருமதி சங்கீதா பார்வையிட்டு பள்ளி குழந்தைகளுடன் இன்று கலந்துரையாடினார். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையிலிருந்து விவசாயிகளுக்கு தேவையான வண்டல் மண்ணை இலவசமாக எடுத்துச் செல்லும் பணி நடைபெற்று வருகிறது. லண்டனில் நடைபெறும் விம்பிள்டன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் இரண்டாவது சுற்றில் இந்தியாவின் ரோஹன் போபண்ணா, ஆஸ்திரேலியாவின் எப்டன் இணை இன்று மாலை ஜெர்மனி இணையுடன் மோதுகிறது. இந்திய தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையிலான முதலாவது மகளிர் டுவெண்டி கிரிக்கெட் போட்டி சென்னையில் இன்று இரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. ஏற்கனவே இரு அணிகளுக்கு இடையே நடைபெற்ற 3 ஒருநாள் போட்டிகளிலும் ஒரு டெஸ்ட் போட்டியிலும் இந்திய அணி அபார வெற்றி பெற்றுள்ள நிலையில் டுவெண்டி போட்டித் தொடரை வெல்லும் முனைப்புடன் இந்திய அணி களமிறங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஒலிம்பிக் போட்டிகளை 2036ஆம் ஆண்டு நம் நாட்டில் நடத்துவதற்கான கட்டமைப்பு மேம்பாட்டு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார். உலகளாவிய பாதுகாப்பு உற்பத்தி மையமாக இந்தியாவை உருவாக்க அரசு உறுதி பூண்டிருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் கடனா நதி அணையிலிருந்து கார் சாகுபடிக்காக இன்று தண்ணீர் திறக்கப்பட்டது. கள்ளச்சாராயம் தொடர்பான முறைகேடுகளை ஒழிக்க தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். விம்பிள்டன் கிராண்ட்ஸ்லாம்
கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் இரண்டாவது சுற்றில் ரோஹன் போப்பண்ணா எப்டன் இணை இன்று களமிறங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.